வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழில் தேடல். இந்த வீடியோவில் நம்ம சென்னையோட மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்டான எக்மோர் டு பீச் 4th லைனோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில அடிஷ்னல் நியூஸை இப்போ பார்க்கலாம். அது என்னென்னா, சென்னை பெரம்பூர் ஸ்டேஷனை 4th டெர்மினலாக பிளான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக எதிர்பார்ப்பில் இருந்த வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் அதோட ட்ரெயினை மார்ச் மாதம் இயக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதோட நம்ம கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் பார்த்துருக்கோம். அது ஏப்ரலில் திறக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த லைனை எப்போ திறக்க போகிறாங்க, ஏன்னா டேட் சொல்லலை. இதையும் மார்ச்சுக்குள்ளே திறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வேலைகள்லாம் நெருக்கி முடிச்சிட்டாங்க, ரெடியாக இருக்குன்னே சொல்லலாம். பட் ஃபைனல் செக்கிங், இன்ஸ்பெக்ஷன் அது மாதிரிலாம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எக்மோர்லேருந்து சென்னை பார்க் போகிற ட்ராக் தான். 4th ட்ராக் போன வீடியோவில் போடாமல் இருந்தாங்க, இப்போ போட்டுட்டாங்க. பிளாட்ஃபார்மும் கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டாங்க. ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் பற்றி நான் கொடுத்த அப்டேட்டுக்கு சிறந்த ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஆதரவை தொடர்ந்து கொடுக்கணுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் ட்ராக் லாஸ்ட் வீடியோவில் போடாமல் இருந்தது. ட்ராக் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம பிளாட்ஃபார்ம் அப்போ பேஸ்மெண்ட் நோண்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ பிளாட்ஃபார்ம் லெவல் போட்டிருக்காங்க அந்த பக்கம். இது எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்மையும் கிரானைட் கலர்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள் தெரியும், பிளாட்ஃபார்ம் ரைஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டோன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ஸ்டார் கேஸ் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்தது பார்க் டவுன். இது ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி பீச் வேளச்சேரி ட்ரெயின் தொடங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான பார்க் டவுன் ஸ்டேஷன் ஃபினிஷ் பண்ணாமல் இந்த ஷெட்டு கிட்டலாம் முடிச்சு பக்காவாக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஷெட்டு போட்டாங்க. பழைய வீடியோவில் ஷெட்டு பாதி தூரம் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அது நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கும், 2nd, 3rd, 4th, அது 5th லைனில் நிற்கிது, 5th ட்ராக்கில். அது இல்லாமல் அடுத்த ட்ராக் அந்த பிளாட்ஃபார்முக்கு அந்த பக்கம் இருக்குது. ஓகேங்களா, அங்கே பாருங்கள் தெரியும். ஓகே, தெரியுதுங்களா? ஸோ அது வேளச்சேரியிலேருந்து பீச்சுக்கு போகிற ட்ரெயின். அந்த பிளாட்ஃபார்முக்கு அந்த பக்கம் போகும், பீச்லேருந்து வேளச்சேரி போகிற ட்ரெயின். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள சப்ஸ்கிரைப் சொன்னதுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான சீன் பார்க்குறீங்க. அது பீச் டு வேளச்சேரி போகிற ட்ரெயின். அந்த பக்கம் வேளச்சேரி டு பீச் வர ட்ரெயின். 2 கிராசிங் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? நம்ம போயிட்டுருக்குது தாம்பரம் டு பீச் போகிற ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். போய்கிட்டே கவர் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நம்ம பார்க்லேருந்து 4th ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். முன்னாடி இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருந்தது, ஜல்லியெல்லாம் கொட்டிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், அங்கே ஒரு ஜல்லி கொட்டுற வண்டி நிற்கிதுங்களா, அதுதான் 4th ட்ராக்கில் நிற்கிது. அதாவது புதுசாக போட்ட ட்ராக்கில் நிற்கிதுங்க. இது நம்ம பார்த்துட்ருக்குது சென்னை 4th ஸ்டேஷன், சென்னை கோட்டை. ஓகேங்களா, அந்த ட்ரெயின் நம்ம கூடவே வருது பார்த்தீங்களா? உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ஆப்போசிட்டாக ஒரு எக்ஸ்பிரஸ் வருதுங்க. இது திருச்சி போகிற வண்டி, நார்த்துலேருந்து. ஸோ இந்த வண்டி வழக்கமாக போகக்கூடிய 3rd ட்ராக்கில் போகுது. அதாவது பழைய ட்ராக் நம்ம ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். 2nd ட்ராக்கு நம்ம எம்ஆர்டிஎஸ் சப்பர்பன் ட்ரெயின் போகிறது, 3rd எக்ஸ்பிரஸ் போகிறது. இதே மாதிரி ஆப்போசிட்டில் இன்னொரு எக்ஸ்பிரஸ் வந்தால் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த 4th ட்ராக்கே புக் போட்டுட்ருக்காங்க. எதனால் அந்த 4th ட்ராக் போடுறாங்கங்கிற ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ சென்னை பீச்லேருந்து எக்மோர் பக்கம் இந்த ட்ரெயின் போயிட்டுருக்குது. ரிட்டர்ன் வரும்போது எக்மோர்லேருந்து பீச்சுக்கு போகிறதா ட்ரெயின் வந்தால் பார்க்கலாங்க. அந்த ட்ரெயின் போகிறதுனால இந்த ட்ரெயினுக்கு சிக்னல் கிடைக்கல போல இருக்குது, நிறுத்திட்டாங்க கொஞ்சம் நேரம். அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரெயினில் போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த பக்கம் வந்து ஃபோர்ட் ஸ்டேஷன், இந்த பக்கம் போனால் பீச் ஸ்டேஷன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எத்தனை ட்ராக்குன்னு. ஃபஸ்ட்டில் இருக்கிறோம். 2, 3, 4, 5, 6 ட்ராக் இருக்குங்க இங்கே. அப்படியே பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். வர போகிறது பீச் ஸ்டேஷனுங்க. சரிங்களா? பாருங்கள், அந்த பக்கம் வேளச்சேரியிலேருந்து வர ட்ரெயின்லாம் நிற்கும். நடுவில் வந்து ஸ்பேர் வண்டிங்கெலாம் நிற்கிது. எக்ஸ்ப்ரெஸ் வண்டியும் நிற்கிது. அந்த போது பாருங்கள், வேளச்சேரியிலேருந்து வந்த வண்டி. ஓகேங்களா? பறக்கும் ட்ரெயின். கரெக்டாக சென்னை பீச் ஸ்டேஷன் வந்துடுச்சு. கொஞ்சம் தூரத்தில் பீச் ஸ்டேஷன்லேயும் பிளாட்ஃபார்ம் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாட்ஃபார்ம்லாம் போட்டுட்ருக்காங்க. அங்கேயும் இந்த மாதிரி கிரானைட்டு, கவரிங், ஷெட்டு கிட்டலாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுக்கப்புறம் பீச்சிலேருந்து எக்மோர் வரையும் ஒரே வீடியோ ஃபுல் கவரேஜாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன அப்டேட் மாறி இருக்குங்கிறது தெளிவாக தெரியும். நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நீங்கள் போகும்போது பார்க்கலாம், அதே தேர்ட் ட்ராக்லேயே நம்ம இப்போ செகண்டில் போயிட்டுருக்கோம். தேர்டு ட்ராக்கில் எக்மோர்லேருந்து ஒரு ட்ரெயின் வரும். ஸோ பீச்சிலேருந்து போகிற ட்ரெயின் போய் முடிச்சு எக்மோர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எக்மோர்லேருந்து வர ட்ரெயின் வரும். அப்படி இல்லைனா எங்கேயாவது ஒரு ஸ்டேஷனில் கிராசிங்கில் நின்று ட்ராக் மாதிரி வரும். இப்போ 4 ட்ராக்கும் போட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது தாம்பரம் டு பீச் 4 ட்ராக்கு, எக்மோர் வரையும் 4 ட்ராக் இருக்குது பார்த்திங்களா? அந்த மாதிரி 4 ட்ராக் இருந்ததுன்னா எக்ஸ்ப்ரெஸ் போயிட்டு வர்றதுக்கு ஒரு ட்ராக், 2 ட்ராக்கும், இந்த சபர்பன் ட்ரெயின் போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு ட்ராக்கில் 2 ட்ராக்கும், 4 ட்ராக் இருக்கும். இது பாருங்கள், வேளச்சேரியிலேருந்து வர ட்ரெயின் இது. மோஸ்ட்லி இந்த 4th ட்ராக்லேயும் சிக்னல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சிக்னல் போஸ்ட்லாம் வச்சு தான் இருக்காங்க. மேபி அவங்க கமிஷனிங் டெஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், ஜல்லி கொட்டுற மிஷின் நான் சொன்னேன் இல்லையா, கூட்ஸ் ட்ரெயின் நிற்கிதுன்னு. இந்த ட்ரெயின் 4th ட்ராக்கில் தான் நிற்கிது. ஸோ இதில் போயிட்டு தான் ஜல்லி போட்டு அந்த ட்ராக்கை ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4th ட்ரெயின் வந்து யூஸபுளாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பவர் லைன்லாம் முடிச்சிட்டாங்க. கிரவுண்ட் ஒர்க்கு தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது ஃபோர்ட் ஸ்டேஷன். ஃபோர்ட் ஸ்டேஷனில் 2 பக்கமும் ஃபுட் பிரிட்ஜ் போட்டாங்க. அதாவது அது நடந்து போகிறதுக்கான பிரிட்ஜு போட்டாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கோல்டு இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஜல்லி குட்ஸ் வண்டியில் வந்து ஜல்லி வந்து கொட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த ஓப்பனிங் வழியாக கொட்டியிருக்காங்க. இதை தான் சொன்னேன் நான், 4th ட்ராக்கில் நிற்கிதுன்னு. ஏற்கனவே புதுசாக போட்டுட்டு இந்த பிரிட்ஜஸ் எல்லாம், அந்த கூவத்து மேலே போட்டு இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் முடித்து பெயிண்டிங்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வர அனைத்து அலுவலகங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் கமெண்ட்டை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை தான் அடுத்தடுத்து அந்த வீடியோ அப்டேட் என்னென்னு தேடி பார்த்து போடணுன்னு ஒரு உத்வேகத்தை தருது. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு நான் பண்ண ஒர்க்குக்கு பெருமை சேர்க்குற மாதிரி இருக்குது. இதான் நான் சொன்னேன் இல்லையா, 3rd ட்ராக்கில் அதே ட்ராக்கில் வேறு ட்ரெயின் திரும்பியும் எக்மோர்லேருந்து வர ட்ரெயினாக இருக்கும். இது நார்த் சைடு போகிற ட்ரெயின். இந்த மாதிரி ட்ரெயின் போகும்போது கிராசிங்காக வெயிட் பண்ணுறதுனால சபர்பன் ட்ரெயின் பீச்சுக்கு போகிறதுக்கும் பீச்சிலேருந்து வெளில வரும்போதும் டைம் ஆகுது. இந்த ஒர்க்கெலாம் முடிஞ்சிச்சுன்னா
அந்த மாதிரி எந்த டிலேவும் இல்லாமல் எல்லா ட்ரெயினும் டயத்துக்கு வரும்னு நம்புவோம். இந்த இடத்த பார்த்துக்கோங்க. பிரிட்ஜஸ் எல்லாம் புதுசாக போட்ட பாலம். பழைய பாலத்துலேயும் பெயிண்ட்லாம் அடித்து பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்படி வீடியோ பார்க்குற நீங்கள் லைட்டாக ஒரு லைக் பண்ணிவிட்டு 4 வார்த்தை நல்ல வார்த்தையை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்க எல்லாேருக்கும் மிக்க நன்றி. நம்ம திரும்பவும் பார்க் ஸ்டேஷன் வந்துட்டோம். சென்னை பார்க் ஸ்டேஷன். இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் தான் பார்க்குறீங்க. அதிகமாக அடுத்த 1 மாதம் இல்லை 1.5 மாதத்தில் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஈவினிங் டைமில் எடுத்ததுனால கொஞ்சம் கிளியராக இருக்காது. சாரி, நான் ஈவினிங் டைத்தில் தான் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் கொஞ்சம் வெளிச்சமாக தான் கிளம்புனேன். பட் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் ஈவினிங் ஒரு 5:45 to 6 அந்த ரேஞ்சில் தான் இந்த வீடியோ எடுத்தோம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலை நடந்தது தெளிவாக தெரியும்னு நம்புகிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. அந்த ஆதரவை தொடர்ந்து தருமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது அப்டேட் வேணும்னா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி வீடியோ போடுவோம். இந்த இடத்துல தான் இந்த ட்ராக் மாறும் இல்லையா, இந்த ட்ராக்லேருந்து 2nd and 3rd, 3rd to 4 அந்த ஒரு இது பெண்டிங்கில் இருக்குது. கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. ரெண்டு ட்ராக் கனெக்ட் பண்ணணும். அது எதுனாலே கனெக்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதை மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா ஃபுல்லாக வேலை முடிஞ்சிடும். எக்மோர் கிட்டே நெருங்க போகிறோம். இந்த ட்ராக்கெல்லாம் முன்னாடி போடாமல் இருந்தது. ஒரு சில இடத்துல ஃபுல்லாக போட்டாங்க பாருங்கள். நம்ம ஏற்கனவே போட்டிருந்த வீடியோஸ் பார்க்காதவங்க போய் ஃபுல்லாக பாருங்கள். கிளாம்பாக்கம் அப்டேட்டாக இருக்கட்டும், புதிய ரயில்வே ஸ்டேஷன் அப்டேட்டாக இருக்கட்டும், இந்த சென்னை எக்மோர் டு பீச் 4th லைனோட அப்டேட்டாக இருக்கட்டும், ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த லெவல்லேருந்து இப்போ இருக்க எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன கைஸ், புது வருஷத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். எக்மோர் ஸ்டேஷன் வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.